Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா விண்டோஸ் அப்ளிகேஷனில் சர்ச்சிங் வேல்யூஸ் இன் டேட்டா வியூ. அதாவது ஒரு டேட்டா வியூவில் இருந்து வேல்யூஸை எப்படி நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டேட்டா கிரிட்டில் வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். தென் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ கொடுத்து நம்ம ஒரு பட்டனில் சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து சர்ச் ஆகி நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நான் ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்டன் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு சர்ச் ஆகிற மாதிரி ஒரு பட்டன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பட்டனோட நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு கிரிட்டில் நமக்கு வேல்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி அதை சர்ச் பண்ணி நமக்கு சொல்லணும். இதை நான் என்ன பண்ணுறேன்னா நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கோடிங்கை நம்ம எழுத போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி டேட்டா வியூக்கு டிவி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் இந்த ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிவி டாட் சார்ட் நமக்கு வந்து எப்படி நமக்கு சார்ட் ஆகணும் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கிற ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம டேபிளில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஃபோ டேபிளில் நமக்கு யூசர் நேம் அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே நான் வந்து கேப்ஸ்லேயே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி ஷார்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈக்குவல் டூவில் கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் ஒன்று நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இன்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டிவி அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிவி டாட் ஃபைண்ட். ஸோ எதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன் டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒனில் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஐ இண்டெக்ஸில் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். அந்த ஐ இண்டெக்ஸோட வேல்யூவை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஐ ஈக்குவல் டு -1 இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூஸ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மெசேஜ் பாக்ஸில் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ அப்படின்றதில் நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நமக்கு வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஐயில் வந்து நமக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும், இல்லைனா நமக்கு -1 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நாட் ஃபவுண்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்போஸ் நமக்கு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மெசேஜ் பாக்ஸ்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெசேஜ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நான் சிம்பிளாக கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேல்யூஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபார்மில் வேல்யூஸ் நமக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆண்டனி அப்படின்ற வேல்யூ இருக்கா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஆண்டனின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தா நமக்கு டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடுச்சு. ஸோ சப்போஸ் நம்ம இல்லாத டேட்டா ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நான் எஃப்ஏஎஸ் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேட்டா ஃபவுண்ட் பண்ண வாட்டி அந்த வேல்யூ வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஃபவுண்டை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். நம்ம டேட்டா வியூவில் இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து வேல்யூஸ் தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா டிவி ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஸோ டிவி ஆஃப் ஐ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காலம் வேல்யூ. ஸோ நம்மளோட காலம் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூசர் நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர் நேம் அப்படின்னு நம்மளோட காலம் நேமை நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் நேம் நம்மளோட காலம் நேம் கொடுத்தாச்சு நம்ம.
தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை ஸ்ட்ரிங்குக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சர்ச் பண்ணோடனே நமக்கு ராம் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூ இந்த இடத்துல நமக்கு வந்துடுச்சு. நம்ம டேட்டா வியூலேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு ராமோட ஐடியை வந்து நம்ம சேர்த்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் ஐடி வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐடி பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ராம்ஸ் ஐடி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ். ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் ராம்ஸ் ஐடி ஈஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன் நான். தென் இதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஐடி வேல்யூவை நம்ம டேட்டா வியூலேருந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிவி ஆஃப் ஐ நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐடி வேல்யூ நம்ம கொண்டு வந்து போட்டுக்கலாம். இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஐடி வேல்யூ நான் கொடுத்துட்டேன். ஈஸ் ஐடி அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ சர்ச் பண்ணோடனே நமக்கு ராம்ஸ் ஐடி இஸ் 6 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ இதில் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா ராம் இங்கே இருக்குது. ஸோ இவங்களோட ஐடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 6. ஸோ கரெக்டாக நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ ராம்ஸோட ஏஜ் நம்ம அடுத்தது பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது கோர்சஸ் தென் எங்கேருந்து வராங்க அப்படின்றத நம்ம அப்படியே நம்ம மெசேஜ் பாக்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ராம்ஸ் ஐடி இஸ் 6. தென் அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் டபுள் கோட்ஸில் he is from சேலம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ he is from. ஸோ அவரோட ஊர் பேரை வந்து நம்ம அடுத்தது டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அவரோட ஊர் பேர் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். தென் அவரோட ஊர் பேருக்கு நம்ம வந்து சிட்டி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். அதாவது சிட்டி நம்மளோட காலம் வேல்யூ வந்து நம்ம சிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல CITY அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட காலம் வேல்யூவும் இந்த வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சிட்டி வேல்யூ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம வேல்யூஸ் டைப் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ராம்ஸ் ஐடி இஸ் 6 ஈஸ் ஃப்ரம் சேலம் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் அடுத்தது ஸ்டடிங்னு போட்டு நம்ம அவர் என்ன கோர்ஸ் படிக்கிறாரோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பக்கத்தில் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இது நான் அகைன் டபுள் கோட்ஸில் சிட்டின்றதுக்கு நான் பிரிண்ட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டடியிங்கை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டடியிங். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோர்சஸை கொடுக்க போகிறோம். ஸோ சேம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஐடிக்கு பதிலாக நான் கோர்சஸ் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். ஸோ கோர்சஸ் வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு கிளியரான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ராம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ராம்ஸ் ஐடி இஸ் 6 ஈஸ் ஃப்ரம் சேலம் ஸ்டடிங் C++ அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நான் இன் டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத நான் கொடுக்க போகிறேன். தென் டபுள் கோட்ஸில் ஸோ டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு பேர் வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆண்டனி அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஆண்டனி பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆண்டனிஸ் ஐடி இஸ் 11. ஸோ ஆண்டனியோட ஐடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11. ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் சேலம். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா சேலம்லேருந்து வராரு. தென் ஸ்டடிங் ஜாவா. ஸோ ஜாவா படிக்கிறாரு. எங்கன்னா டியூட்டர் ஜோஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷனில் படிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச்சும் பண்ணிக்கலாம். தென் அந்த வேல்யூஸே நம்ம டேட்டா வியூலேருந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதை தான் வந்து சர்ச்சிங் இன் டேட்டா வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.